இந்த குட்டி பையன் வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் குடிக்கலான்னு வரா. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா தூரத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ரேண்டமான பசங்க இவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே இவனோட கை நடுங்க ஆரம்பிச்சிருது. அது மட்டும் இல்லாம அந்த ஜூஸும் கீழே கொட்டிடுது. இப்ப அவங்க கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வினோதமா பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பையனுக்கு ஒரு விசித்திரமான ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது என்னதுன்னா அவங்க பதட்டமா முதல்ல அவனோட பாடி பார்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. சோ அது மாதிரி இருக்க சமயத்துல ஒரு நாள் அவன் ஃப்ரெண்டோட விளையாடிட்டு இருக்கா. அப்போ ஃப்ரெண்ட் ஓடிடா. அவளை பிடிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இவன் போறான். பட் அவனால வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து ரியாக்ட் பண்ண முடியல. சோ இதை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய பசங்க எல்லாம் வந்து இவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் முயற்சி பண்றதே விட்டுறான். அதுக்கப்புறம் அவன வீல் சேர்ல தான் வந்து கூட்டிட்டு போறாங்க. ஒரு நாள் அவங்க அம்மா கூட போகும்போது இதுக்கு மேல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாரோட இதுவும் தாண்டி பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெஞ்சுக்கு அந்த பக்கமா வந்து அவன் போயிடுறான். இதை பார்த்து எல்லாருக்கும் வந்து இவனை பத்தி புரிஞ்சிடுது. இதுக்கப்புறம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமா இழுக்க பாக்குறாங்க. பட் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவங்களே அந்த சைடா வந்து போயிடுறாங்க. ஆக்சுவலா என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே வெளியே இருந்து பார்க்கும்போது ஒருத்தவங்களோட வேர்ல்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். பட் அவங்க கூட போனாதான் அவங்க எப்படிப்பட்டவங்கன்றது நமக்கு புரியும்.